ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை பார்க்கும்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதாவது அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 2. இன்றைக்கு முக்கியமாக ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட ரேகைகள், நேற்று மேடுகளை பற்றி நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முக்கியமான ரேகைகளை பற்றி, ரேகைகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம கையில் காணப்படக்கூடிய ரேகைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக பார்த்து குறிப்பெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியாதவங்க திரும்ப திரும்ப இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அனுபவமும் கலந்து கைரேகை சாஸ்திரத்தோட நான் மிக விளக்கமாக உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படி பாடம் நடத்தி கொண்டு வருகிறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒன்று. ரெண்டாவது, முழுமையாக பாருங்கள். மிச்சப்படி இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது ஒரு கைரேகை அமைப்பு. இந்த கைரேகை அமைப்பில் 1ஆம் நம்பர் ஆயுள் ரேகை. இந்த ஆயுள் ரேகைங்கிறது இது சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேடு இங்க இந்த இடத்துல இருக்கிறது கீழ் செவ்வாய், இது மேல் செவ்வாய். முதல்ல மேடுகளை பத்தி சொல்லிடுறேன். இந்த முதல் விரல், அதாவது சுட்டு விரல், ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. அந்த பாம்பு விரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. அதுக்கப்புறம் மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு. அந்த புதன் மேட்டுக்கு கீழே இருக்கிறது செவ்வாய் மேடு, மேல் செவ்வாய். இந்த சுக்கர மேட்டுக்கு மேலே இருக்கிறது, குரு மேட்டுக்கும் சுக்கர மேட்டுக்கும் இடையில இருக்கிறது கீழ் செவ்வாய் மேடு. இந்த நடு உள்ளங்கை செவ்வாய் சமவெளி. இந்த கீழே, அதாவது இந்த சுக்கர மேட்டுக்கு ஆப்போசிட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சந்திரமேடு. இது சுக்கிரமேடு. இவ்வளவுதான் மேடுகள். இது மன்மத மேடுன்னு சொல்லுவோம், இது கங்கண மேடுன்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் மேடுகள். இப்போ இன்னைக்கு ரேகைகளை பத்தி பார்க்க போறோம். நல்லா கிளியரா நோட் பண்ணிக்கங்க. முதல்ல ஆயுள் ரேகையை பார்க்கணும். இந்த கீழ் செவ்வாயையும் சுக்கிரமேட்டையும் வளைத்து கொண்டு ஒரு வானவில் மாதிரி வரும். இது மோஸ்ட்லி எல்லார் கையிலுமே இருக்கும். வானவில் மாதிரியும் இருக்கும். அது நேர இப்படி இங்க சந்திரமேட்டிலே கூட முடியும். இது முதல்ல 1ஆம் நம்பர். இது ஆயுள் ரேகை. அதுக்கு அடுத்தது இருதய ரேகை. இது 2ஆம் நம்பர். இது குருமேட்டுக்கு வரும். இந்த புதன்மேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு குருமேட்ல போய் முடியும். குருமேட்டுக்கு லாஸ்ட்ல கூட போய் முடியும். இது 2ஆம் நம்பர் இருதய ரேகை. 3 புத்தி ரேகை. இது இருதய ரேகைக்கும் ஆயுள் ரேகைக்கும் இடையில ஒரு ரேகை நேரா வரும். அதுதான் புத்தி ரேகை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சனிமேட்டுக்கு வர்றதான் விதி ரேகை. மோதிர விரலுக்கு கீழே சூரிய மேட்டுக்கு வர்றது சூரிய ரேகை. புதன் மேட்டுக்கு வர்றது ஆரோக்கிய ரேகை. அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரலுக்கு கீழே இந்த மன்மத மேட்டுல காணப்படக்கூடியது தார ரேகை. இதான் சார் முக்கியமா கையில இருக்கிற ரேகை. இதுல ஒரு சில ரேகை கூட இருக்காது, ஒரு சில ரேகை 2 கூட இருக்கும். இதெல்லாம் அடுத்து வர காணொலியில ஒவ்வொரு ரேகையா ரொம்ப விளக்கமா நான் தர இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு சுருக்கமான ஒரு இதை பார்த்துருவோம். இப்ப ஆயுள் ரேகை எதை சார் குறிக்கும்? ஆயிலை குறிக்கும். ஆயிலை குறிக்கும், ஓரளவு தான், ஃபுல்லாவே ஆயிலை குறிக்காது. அந்த ஆயுள் ரேகை வரும்போது ஆயிலை எதை குறிக்கும் நல்லா விளக்கமா சொல்றேன். இந்த ஆயுள் ரேகைங்கிறது உடல்ல உள்ள வீரியம், சக்தி, ஒருவன் வெற்றி பெறுவானா வெற்றி பெற மாட்டானா, வியாதி வருமா வியாதி வராதா அப்படிங்கிறத இந்த ஆயுள் ரேகை மூலமா கண்டுபிடிக்கலாம். ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் உண்டா, முதல்ல எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பான், உடம்புல எவ்வளவு சக்தி இருக்குது, எவ்வளவு வீரம் இருக்குது, அதிர்ஷ்டம் எவ்வளவு இருக்குது, வியாதி எப்படி வரும், இப்படிங்கிறது அதனுடைய குணநலன்கள், அதனுடைய விளக்கம், இந்த ஆயுள் ரேகையுடைய விளக்கம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 2வது இறுதிய ரேகை. இறுதிய ரேகை இந்த புதன் மேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு நேர குருமேட்டுல போய் முடியலாம், இல்ல குருமேட்டு எட்ஜில் போய் முடியலாம், இல்ல குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடியலாம், இல்ல சனிமேட்டுல கூட முடியலாம். இது மாதிரி வரது இருதய ரேகை. இந்த இருதய ரேகை நம்ம உடம்புல உள்ள மிக முக்கியமான பகுதி இருதயம்.
இந்த இருதயம் எப்படி இருக்கிறது, சுத்தமா வேலை செய்தா ஹார்ட் நோய், அதாவது இருதய நோய் வருமா வராதா? ஒருவன் உணர்ச்சியோடு இருக்கிறானா, எந்த அளவுல அவன் உணர்ச்சியா இருக்கான், அதாவது அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவனுடைய காதல் எப்படி இருக்கும், அவனுடைய அன்பு எப்படி இருக்கும், மக்கள் மேலு காட்டக்கூடிய பிரியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது இந்த இருதய ரேகை. இப்போ நான் சுருக்கமாக தான் சொல்றேன், அதுக்கப்புறம் விரிவாக சொல்லும் போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு எடுத்துக்கங்க, உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரேடியாக சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. புதுசாக பார்க்குறவங்க இதை நீங்க நோட் பண்ணிக்க. அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை. இது சக்தி ரேகை. சக்தி ரேகைக்கு மேல இருக்கிறது புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை தான் வாழ்க்கையில மிக மிக சிறந்த ரேகை. அதாவது இந்த இருதய ரேகைக்கும் ஆயுள் ரேகைக்கும் நடுப்புற ஒரு ரேகை வரும். இதுதான் புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை வாழ்வில் ஒருவன் வெற்றி பெறுவானா, வெற்றி பெற மாட்டானா, எவ்வாறு இருப்பான், அந்த புத்தி ரேகையினுடைய நீளத்தை கொண்டு புத்தி ரேகை எந்த மேட்டுக்கு வளையுதா, இந்த மேட்டு மேல போதா, கீழே வருதா, இல்ல சந்திரமேட்டுக்கு வளையுதா அப்படிங்கிறத பத்தி தான் ஒருவன் வாழ்வில் எவ்வாறு இருப்பான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதாவது வாழ்வின் முக்கியமானது புத்தி தான். அது மூளையினுடைய செயல்பாடு. இருதய ரேகை ஹார்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஹார்ட் எப்படி இருக்கு, சுத்தமான இதயம் படைத்தவனாங்கிறது இருதய ரேகை. உடலில் பலம் இருக்குதாங்கிறது ஆயுள் ரேகை. இது சக்தி, அதாவது புத்தி. இது சக்தி, இது புத்தி ரேகை. புத்தி அதாவது வாழ்வில் எவ்வாறெல்லாம் முன்னேற முடியுமா முடியாதா, புத்தியை கொண்டுதான் ஒருத்தன் புத்தி ரேகை நல்லா இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான்னு அர்த்தம். அதாவது அவனுடைய இப்ப நம்ம கையில உள்ள ரேகைகள் எல்லாமே டைரக்டா மூளையினுடைய செயல்பாடுகள் தான். அதனால அந்த புத்தி ரேகை புத்தி மனம், இந்த புத்தி ரேகை பாதிக்கப்படும் போது மனம் பாதிக்கப்படும், டைரக்டா மனம் பாதிக்கப்படும். புத்தி அறிவு, செயல்திறன், அவர் வாழ்வில் வெற்றி அடைவது, அவருடைய மனதையும் குறிக்கும் இந்த புத்தி ரேகை. அதுக்கு அடுத்தது விதி ரேகை. அவன் தலை எழுத்துன்னு சொல்றான் பாத்தீங்களா, அந்த தலை எழுத்து நம்ம கையில தான் இருக்கு. சனி மேட்டுக்கு வரக்கூடியது விதி ரேகை. இதைய ஆயுளையும் கணக்கு பண்றதுக்கு உதவும். இப்ப நான் அது விரிவா வரும்போது ஆயுள் ரேகையை பார்க்கும்போது எதெல்லாம் ஆயுள் ரேகையை பார்க்கணுங்கிறத நான் சொல்லுவேன். இப்போதைக்கு இந்த விதி ரேகை, இந்த சனி மேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகை தான் ஒருவருக்கு வருமானமா, தொழிலா, எந்த வயதில் வருமானம் வரும், வேலை செய்வாரா, தொழில் செய்வாரா, நல்ல வாழ்வில் வெற்றி அடைவாரா, இதுல 2-3 ரேகை கூட வரும். விதி ரேகையில 2-3 வந்தா அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம விதி ரேகைன்னு ஒரு தலைப்பு வரும், அப்போதைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம். இதுதான் வருமானம், வேலை. எந்த வயசுல இது ஆரம்பிக்குதோ அப்பதான் வருமானம் வரும், வேலை கிடைக்கும். இந்த விதி ரேகை ஒரு சில பேர் கையில காணப்படாது. அது அடுத்தவர்களை சார்ந்துதான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க பாத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது நம்ம சூரிய ரேகை. சூரிய ரேகை தான் மிக மிக முக்கியமானது. அரசனுக்கு நிகரான வாழ்வு கிடைக்கணும், அதாவது வாழ்க்கையே சூரிய ரேகை வந்தாதான் சார் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இருட்டுல தான் இருப்பான். சூரிய ரேகை ஒருவருக்கு வந்தா, இதுதான் இந்த சூரிய மேட்டு மோதிரவர்கள் கீழே இருக்குல்ல, இது சூரிய ரேகை. கீழே இருந்து கூட வரும், சந்திரமேட்டுல இருந்து வரும், இந்த சுக்கரமேட்டுல இருந்து வரும், எங்க இருந்து வருதோ அந்த மோதிரவர்களுக்கு வரது எல்லாமே சூரிய மேடு. இப்ப சூரிய ரேகை இந்த விதி ரேகையில இருந்து கூட சூரிய ரேகை ஆரம்பிக்கும். அது எப்படி வந்தாலும் மோதிரவர்களுக்கு வரது சூரிய ரேகை சார் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இந்த சூரிய ரேகை தான் ஒருவனை வாழ்வில் உயர்த்துவது, இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவது. இந்த சூரிய ரேகையோட குணம் வெளிச்சம், ஒளி, வாழ்வில் வெற்றி அடைவாரா, வாழ்வில் முன்னேறுவாரா, உலக புகழ் அடைவாரா அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடியது இந்த சூரிய ரேகை. சூரிய ரேகையுடைய விளக்கம். இப்போ ஆரோக்கிய ரேகை. இந்த புதன் மேட்டுக்கு வரதான் ஆரோக்கிய ரேகை. இந்த ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம், வியாதி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன சார் சொல்றீங்க, பேரு ஆரோக்கிய ரேகை, அது ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா ஆரோக்கியம் ஏதாவது ஒரு வியாதி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகையை வெட்டும் இடம் மரணம்னு சொல்லுவோம். இதோடைய குணம், அதனுடைய வேலை, அதெல்லாம் நம்ம சுருக்கமா சொல்றோம். இந்த ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகையை வெட்டும் இடம் இப்படி கிராஸா கூட வரும். அந்த வெட்டும் இடம் மரணத்தை குறிக்கும். அந்த வயதில் மரணம் கூட சம்பவிக்கலாம். 1. 2 ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா மிக சிறந்த உடல், நல்ல ஒரு திடமான உடலா இருக்கும். அந்த ஆரோக்கிய ரேகையில தீவு, இது மாதிரி வெட்டு துண்டு இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு உடல் நலம் பாதிப்பு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கிய ரேகை முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கலாம் தார ரேகை. தார ரேகை, களத்திர ரேகை, திருமண ரேகை, இது எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த தார ரேகை.
இது சின்ன இடம், அதாவது இந்த புதன் மேட்டு சைடில் ஓரத்தில் இந்த ஓரத்தில் இருக்கும். இது எத்தனை ஒரு நாலஞ்சு ஒரு நாலஞ்சு ரேகை 5-6 ரேகை கூட இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கிறது உடல் உறவுகளை குறிக்கும், அதாவது தொடர்புகளை குறிக்கும், காதல் நிகழ்வுகளை குறிக்கும். ஒரு சில பேர் லவ் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, இல்லை கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போகிறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை குறிக்கக்கூடியது சின்ன ரேகை. நேராக நீளமாக எத்தனை ரேகை இருக்கோ அத்தனை தாரம்னு சொல்லுவோம். இந்த தாரத்துக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அதை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து இந்த தார ரேகைன்னு ஒரு தலைப்பு வரும், அப்போதைக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த கீழே 3 இருக்குதுல, இது கங்கண ரேகை. அந்த கங்கண ரேகை இன்னும் நிறைய ரேகை இருக்கு. இப்போ வந்து மெயினாக இருக்கிறது இந்த 7 ரேகை தான். இந்த 7 ரேகை தான் மிக மிக முக்கியமான ரேகை. இந்த 7 ரேகையில ஒரு சில ரேகை இருக்காது. இப்போ இறுதி ரேகை ஒரு சில கையில இருக்காது. ஆனா புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா கூட இருக்கும். ஆனா எல்லா கையிலையும் ஆயுள் ரேகை இருக்கும். ஒரு சில பேரோட கையில விதி ரேகை இருக்காது. விதி ரேகை இல்லைன்னா அடுத்தவங்களை சார்ந்துதான் இருக்கணும். ஒரு சில கையில சூரிய ரேகை இருக்காது. சூரிய ரேகை இல்லைன்னா புகழ் கிடைக்காது, அதாவது உலகத்துக்கு தெரியாது, வேற ஒன்றும் கிடையாது, எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய செயல் நம்ம கையில என்ன காணப்படுதோ அதை தான் சொல்றோம். அதனுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் முக்கியமான ரேகைகள். இதுல ஒரு சில ரேகை இருக்கும், ஒரு சில ரேகை இருக்காது. இருக்காத ரேகையை பத்தி கவலைப்படாதீங்க, இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பலன் சொல்ல போறோம். இது அனுபவ ரீதியான உண்மையே. இருதயத்தை குறிக்கிறது இருதய ரேகை, ஆயுளை குறிக்கிறது ஆயுள் ரேகை உடல் சக்தியும் குறிக்கும், புத்தி ரேகை புத்தியையும் மனத்தையும் குறிக்கும், ஆரோக்கிய ரேகை இருந்த ஆரோக்கியம் கெட்டு போகும், தார ரேகை எத்தனை இருக்கோ அத்தனை தாரம் உண்டு. அதே மாதிரி சூரிய ரேகை எத்தனை இருக்கோ அத்தனை புகழ் படைத்தவராக இருப்பாரு. அரசியல்ல இருந்தா எப்படி இருப்பாரு, அரசியல் இருந்தா சூரிய ரேகை எங்கிருந்து வரும், அதாவது சாதாரண வியாபாரம் பண்ணா எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி நல்லா விளக்கமா பார்க்கலாம். இப்போதைக்கு இதான் சுருக்கமா, அதாவது அனுபவ கைரேகை சாஸ்திரம். ஒரு மனிதனுடைய கையை பார்த்த உடனே அந்த கை மென்மையா இருக்கா முரடா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல கையை பார்த்தோம்னா இது எந்த விதமான கை, முதல் தரமா, 2ஆம் தரமா, 3ஆம் தரமா, 4ஆம் தரமா, மொத்தம் 4 விதமா நம்ம பிரிக்கிறோம். முதல் தரம் ரோஸ் மாதிரி அழகா மென்மையா இருக்கும். அந்த கையில ஒரு ரேகை இருந்ததுன்னா அதுக்கு பலன் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட் கலர் மங்களா இருக்கும், அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். அது வந்து கொஞ்சம் மாறுபாடு தான் வர முடியும். கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. முதல்ல இருக்கிறது மூளையால் அப்படியே வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது. 2வது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. 3வது இருக்கிறது கரடு முரடா இருக்கும். அவங்க வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுவாங்க, அது ஒரு கை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பா இருக்கும், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கையினுடைய அமைப்பை பார்க்கணும், அதுக்கப்புறம் மேடுகளை பார்க்கணும், அதுக்கப்புறம் முக்கியமான ரேகைகள். இதான் சுருக்கமான பலன். அதாவது அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 2. இதுல சுருக்கமா முக்கியமா பார்த்துட்டோம். இனிமே ஒவ்வொரு மேடுகளை பத்தி விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ரேகைகளை பத்தி விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குறிகளை பார்க்க போறோம். கையில வந்து எக்கச்சக்கமான ரேகைகள் இருக்கு, எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கு. ஒரு கையை பார்த்தவுடன் ஒரு மனிதன் வாழ்வியலில் உயர்வானா மாட்டானாங்கிறத அனுபவத்தையும் கலந்து நான் சொல்ல இருக்கேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசா பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.